என்ன நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ போய் வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல பாலை காய்ச்சி கொண்டா போ. வேணாங்க மாமா, நான் பாலை காய்ச்சல, வேற யாரையாவது காய்ச்ச சொல்லுங்க. ஏன் கண்ணு அப்படி சொல்ற? அத்தை சொன்ன மாதிரி பாத்திரத்திலயும் இல்ல பால்லயும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட தாங்க மாமா பிரச்சனை. இத்தனை நாளா யார் யாரோ காய்ச்சின பாலெல்லாம் தெரியாம இப்ப நான் முறையா காய்ச்சின பால் மட்டும் தெரிஞ்சு போதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ராசி இல்லாதவங்க மாமா, நான் பால் காய்ச்சல. என்ன கண்ணு பேசுற? எதுக்கு இப்படி பேசுற? வாழ்க்கையில எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்குதா இல்ல எல்லாம் சரியாவே நடக்குதா? ஆனா பால் திரிஞ்சு போறதுங்கிறது சர்வ சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கன்னு. இங்க பாரு, மாமன் சொல்றேன், நீ போய் திரும்ப இன்னொரு பாத்திரம் எடுத்து அதுல பாலை ஊத்தி காய்ச்சிட்டு வா. அது எப்படி தெரியுதுன்னு நானும் பாக்குறேன். போ போகண்ணு.